உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 18ஆம் திகதி 3ஆம் மாதம் 2026 புதவாசரம் என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை. விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 4ஆம் நாள், சதுர்த்தசி திதி, பூரட்டாதி நட்சத்திரம், அமிர்த சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 12 மணி முதல் 2 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 5 மணி முதல் 6:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 11 மணி முதல் 12:30 மணி வரை. இன்றைய தினம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். மக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் வடக்கு, பரிகாரம் பால். அமாவாசை விரதம் இன்றைய தினம். இறந்தவர்களை நினைத்து அமாவாசை விரதம் இருக்க வேண்டிய நாள் இன்றைய தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் வரவு, ரிஷபம் தாமதம், மிதுனம் அச்சம், கடகம் பயம், சிம்மம் செலவு, கன்னி சுகம், துலாம் நன்மை, விருச்சிகம் எதிர்ப்பு, தனுசு அன்பு, மகரம் லாபம், கும்பம் கவலை, மீனம் சுபம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஆன்மீகம், ஜோதிடம், வாஸ்து, எண்கணிதம், அதிர்ஷ்ட கற்கள், பெயரியல் சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் எல்லாருக்கும் பிரயோசனப்படுற மாதிரி கேள்விகளை கேட்டீங்களா இருந்தால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ் மாத பிறப்பு. அன்றைக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. இப்போ பங்குனி மாதம் 1ஆம் தேதி என்று ஒரு நாள் சொன்னேன். அன்றைக்கு பங்குனி மாத பிறப்பு. ஆங்கில மாதம் ஜனவரி 1, பிப்ரவரி 1, மார்ச் 1 பிறக்கும். அதே மாதிரி தமிழ் மாத பிறப்பு தை 1, மாசி 1, பங்குனி 1 என்று இப்போ பங்குனி மாதம் பிறந்தது. பங்குனி மாத பிறப்பு, தமிழ் மாத பிறப்பு என்பது ஒரு அற்புதமான நாள். அந்த நாளை தவற விடக்கூடாது. சில விஷயங்களை அன்றைக்கு செய்யணும், சில விஷயங்களை அன்றைக்கு செய்யக்கூடாது. அதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். தமிழ் மாதங்களை அடிப்படையாக வைத்துத்தான் எங்களுடைய பஞ்சாங்கங்கள் எல்லாம் இயங்குகின்றன. ஜாதகம் பார்க்கக்குள்ள நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். தமிழுக்கு எத்தனாம் தேதி பிறந்தீங்கள், இங்கிலீஷுக்கு தெரியும். ஐயா, நான் 16ஆம் தேதி 9ஆம் மாதம் பிறந்தேன், நான் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி பிறந்தேன். ஆனால் நீங்கள் தமிழுக்கு என்ன மாதம் எத்தனாம் திகதி பிறந்தீர்கள் என்று தெரிந்திருக்க வேண்டும். தமிழ் தேதி ஒன்று ஓடிக்கொண்டே இருக்கும். எல்லா கலண்டர்லையும் தமிழ் தேதி, பஞ்சாங்க கலண்டர்களில் தமிழ் தேதி போட்டிருப்பார்கள். பஞ்சாங்க கலண்டர் எல்லாரும் வாங்கி வச்சுக்கொள்ளுங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். சரி, தமிழ் மாத பிறப்பு. சில மாதங்கள் நல்ல மாதங்கள், சில மாதங்கள் கெட்ட மாதம்ன்றா கூடாத மாதம் என்று சொல்கிறதில்லை. இப்போ ஆடி மாதம்னு வச்சுக்கொள்ளுங்க. ஆடி மாதம் பிதுர்களுக்குண்டான மாதம், தெய்வத்தை வழிபட வேண்டிய மாதம். அதனால் ஆடி மாதத்தில் கல்யாணம் செய்கிறதில்லை, ஆடி மாதத்தில் வீடு குடிபூரல் செய்கிறதில்லை, ஆடி மாதத்தில் பூநூல் போடுறதில்லை, ஆடி மாதத்தில் நல்ல காரியங்களை ஒதுக்கி வச்சிருக்கிறது என்னத்துக்குண்டு. ஆடி மாதம் கூடாத மாதம்னு இல்லை. ஆடி மாதம் இறைவனை வழிபட வேண்டிய மாதம்.
பித்துருக்களுக்கு பூஜை செய்ய வேண்டிய மாதம், அம்பாள் வழிபாடு செய்ய வேண்டிய மாதம். இது மாதிரி மார்கழி மாதம்னு ஒரு மாதம் இருக்குது. மாதங்களில் நான் மார்கழி மாதமாக இருக்கின்றேன் என்று பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார். அவ்வளவு நல்ல மாதம். ஆனால் மார்கழி மாதத்தில் கல்யாணம் செய்கிறது இல்லை, மார்கழி மாதத்தில் வீடு குடிபூறல் செய்கிறது இல்லை, மார்கழி மாதத்தில் வீடு கட்ட தொடங்குறது இல்லை, நல்ல காரியங்கள் செய்வதில்லை. இறைவனுக்கு தேவர்களின் அதிகாலை பொழுது மார்கழி மாதம், தேவர்களின் பிரம்ம முகூர்த்தம் மார்கழி மாதம். எங்களுக்கு காலையில் 4 மணியிலிருந்து 6 மணி, அந்த டைம் தான் தேவர்களுக்கு மார்கழி மாதம். தேவர்களுக்கு ஒரு நாள், எங்களுக்கு ஒரு வருஷம். தேவர்களுடைய 2 மணித்தியாலம் எங்களுக்கு ஒரு மாதமாக. அப்போ மார்கழி மாதம்ன்றது என்னென்னா, தேவர்களின் 4 மணி டு 6 மணி இருக்கக்கூடிய அந்த பிரம்ம அதிகாலை முகூர்த்தம் தான் மார்கழி மாதம். அதனால் அந்த நேரத்தில் திருப்பாவை படிக்கிறது, திருவம்பாவை படிக்கிறது, திருப்பள்ளி எழுச்சி படிக்கிறது, இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய மாதம் என்பதனால் நல்ல காரியங்கள் செய்கிறது. தை மாதம் காலையில் 6 மணி, தேவர்களின் சூரிய உதயம்தான் எங்களுக்கு தை மாதம். இந்த மாதிரி தமிழ் மாதங்களில் சில மாதம், புரட்டாதி மாதம் பித்ருக்களுக்கு உண்டான மாதம், ஆடி மாதம் அம்பாளுக்கு உண்டான மாதம், மார்கழி மாதம் தேவர்களின் அதிகாலை பொழுது. இதில் நல்ல காரியங்கள் செய்கிறதில்லைன்னு சொல்லுது. ரைட். தமிழ் மாத பிறப்பன்றும் திருமணம் செய்வதில்லை. தையொண்டு, பங்குனியுண்டு, மாசியுண்டு என்று தமிழ் மாதத்தில் 1ஆம் தேதி வரக்கூடிய நாள் தமிழ் மாத பிறப்பு. திருமணம் செய்கிறதில்லை, வீட்டுக்கு அத்திவாரம் வைக்கிறதில்லை, கிரகப்பிரவேசம் செய்கிறதில்லை, மங்களகரமான நல்ல காரியங்கள் எதுவும் தமிழ் மாத பிறப்பன்று செய்வதில்லை. அது ஒரு சாத்திரம் பஞ்சாங்கத்தில் போட்டிருக்குது. கிரகப்பிரவேசமோ கல்யாணமோ வீடு கட்ட தொடங்குறதோ பிள்ளைக்கு சாமத்திய வீடோ பெரிய ஃபங்க்ஷன், அதாவது மங்களகரமான நல்ல காரியங்கள், புதுமனை புகுவிழா அன்றைக்கு செய்கிறதில்லை தமிழ் மாத பிறப்பு. அது தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாதி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இந்த 12 மாதத்தில் எந்த மாதத்தையும் தமிழ் மாத பிறப்பன்று நல்லது செய்வதில்லை. சரி, அது சங்கரநம தோஷம் என்று நாங்கள் சொல்வது தமிழ் மாத பிறப்பை. சரி, அன்றைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, முன்னோர்கள் வழிபாடு செய்ய வேண்டும். நான் எப்பவும் சொல்கிறேன், இறந்தவர்களுக்கும் பசியும் தாகமும் உண்டு. நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்ப்பணம், நீங்கள் கொடுக்கக்கூடிய எள்ளும் தண்ணீரும், நீங்கள் துளசியும் எள்ளும் கையில் வச்சு தண்ணியை ஊற்றினீங்களா இருந்தால் அது இறந்தவர்களுடைய தாகத்தை தீர்க்கும். நீங்கள் அரிசியில் புண்டம் போட்டிங்களா இருந்தால் அது இறந்தவர்களுடைய பசியை நீக்கும். அவர்களை நினைத்து நீங்கள் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா இருந்தால் அவைகள் எங்கே இருந்தாலும் அவைகளுக்கு உணவு கிடைக்கும். அவைகள் அடுத்த பிறவி பிறந்தாலும் அவைகளுக்கு சாப்பிட நீங்கள் புண்டம் கொடுத்தா தான் அவைகளுக்கு சாப்பாடு கிடைக்கும். நல்ல பணக்காரனாக பிறந்து நல்ல சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் இருப்பான். நீங்கள் இந்த திவசந்திதியெல்லாம் ஒழுங்காக செஞ்சு வந்தான். நீங்கள் பிண்டம் கொடுக்கறதில்ல, தர்ப்பணம் பண்ணுறதில்ல, இளந்தண்ணியை முறக்கிறதில்ல, திவசம் செய்கிறதில்ல, திதி செய்கிறதில்ல, தை அமாவாசை செய்கிறதில்ல, புரட்டாதி அமாவாசை செய்கிறதில்ல, ஆடி அமாவாசை செய்கிறதில்லையண்டா அவங்களுடைய அப்பா அடுத்த பிறவி பிறந்திருந்தாலும் அவர் ஒரு ஏழையாக பிறந்து சாப்பிட வழி இல்லாமல் இருப்பார். நீங்கள் இங்கே கொடுத்தா அங்கே அவர் நல்ல எல்லாம் திவசம் திதியெல்லாம் செஞ்சால் அவர் ஒரு பணக்காரனாக பிறந்து உணவு நல்ல வடிவாக சாப்பிட்டு கொண்டு இருப்பார். நீங்கள் இதெல்லாம் செய்யலைன்னா அவர் ஒரு ஏழையாக பிறந்து பிச்சைக்காரனாக சாப்பிட வழி இல்லாமல் இருப்பார். ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், இறந்தவர்களுக்கும் பசியும் தாகமும் உண்டு. நீங்கள் குறுக்கு போடுறது அங்கே போய் மாறிப்போய் அவைகளுக்கும் உணவாக கிடைக்கும். அவர் மனுஷனாக பிறந்தார், அவர் ஒரு நாயாக பிறந்தான்னு வையுங்களேன். ஒரு நாயை பாருங்க ரோட்டில் சாப்பிட வழி இல்லாமல் திரியுது. நீங்கள் இங்கே ஒழுங்காக செய்யலைன்னா அப்படி சாப்பிட வழி இல்லாத நாயாக அவர் இருப்பார். நீங்கள் ஒழுங்காக செஞ்சீங்கன்னா அவர் ஒரு கோடீஸ்வரன் வீட்டு நாயாக இருந்து 3 நேரமும் க்ளீனாக சாப்பாடு, விதமான சாப்பாடு கிடைக்கும். அவர் ஒரு பசுமாடாக பிறந்துட்டான்னு வைங்க. சில பசுமாடு
ரோட்டில் கஷ்டப்பட்டு கொண்டு தெரியும். சில மாடுகள் வண்டி இழுத்து கொண்டு தெரியும். சில மாடுகள் கோயிலில் பூஜைகள் என்ன புனஸ்காரம் என்ன வேணாம்னா சாப்பாடு கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் இங்கே ஒழுங்காக செஞ்சால் அவருக்கு அவர் மாடாக பிறந்தாலும் சாப்பாடு கிடைக்கும். இது மாதிரி அவர் என்ன பிறவி பிறந்திருந்தாலும் நீங்கள் இங்கே திவசம் திதி ஒழுங்காக செஞ்சால் அவருக்கு உணவு கிடைக்கும். நீங்கள் செய்யலைன்னா அவர் என்ன பிறவியாக இருந்தாலும் பட்டினியாக இருப்பார். அதனால் செய்ய வேணும். சரி, இப்போ முன்னோர்களை நினைத்து அதாவது தமிழ் மாத பிறப்பு வந்தால் முன்னோர்களுக்கு அவர்களுடைய படத்துக்கு சாம்பிராணி போடுங்கோ, அவர்களுடைய படத்துக்கு படையல் செய்யுங்கோ, அவருடைய பெயர் திதி சொல்லி கோயிலில் மோட்ச அர்ச்சனை பண்ணுங்கோ, அதாவது இல்லாதவர்களுக்கு ஏதாவது உணவு கொடுங்க. தமிழ் மாத பிறப்புன்னு இதை செய்யலாம். முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டும், நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது. இது தமிழ் மாத பிறப்பை பற்றி விஷயம். ஒரு மாதத்தில் 2 அமாவாசை வந்தால் அல்லது ஒரு மாதத்தில் 2 பௌர்ணமி வந்தால் அந்த மாதத்தில் நல்ல காரியம் எதுவும் செய்யக்கூடாது என்று எங்களுடைய சாஸ்திரம் சொல்லுது, பஞ்சாங்கம் சொல்லுது. இப்போ எங்களுக்கு தெரியும் ஒரு மாதத்தில் ஒரு அமாவாசை தான் வரும், ஒரு பௌர்ணமி தான் வரும். சில மாதங்கள் 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு மாதத்தில் அமாவாசையோ பௌர்ணமியோ 2 வந்தால் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது. என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.